திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடரும். திரும்ப திரும்ப நான் சொல்லுகிறேன், அதில் எந்த பிரச்சனையும், அதாவது அதில் விரிசல் என்றால் சில கசப்புகள் இருக்கின்றன. ஆனால் கூட்டணி உடையக்கூடிய அளவுக்கு அது கண்டிப்பாக போகாது. ஸ்டேக்ஸ் ஆர் வெரி ஹைன்னுவாங்க. 2 பேருக்குமே பாதியது அதிகம். தனியாக போயெல்லாம் காங்கிரஸ் விஜயோடலாம் போவது என்பது காங்கிரஸ் தலைமையை பொறுத்தவரையில் தற்கொலைக்கு ஒப்பான முடிவு. அதை அவர்கள் எடுக்க மாட்டார்கள் என்று நான் நம்புகிறேன். அவர்களுக்கு சில மன வருத்தங்கள் இருக்கின்றன. இந்த பிரச்சனையை கையாண்ட விதம், திமுக கையாண்ட விதம், ஏன் அதை செய்யுது காங்கிரஸ்? அவங்களோட அதிருப்தியை வெளிப்படுத்துறதுக்கு தான் அவங்க செய்கிறாங்க. ராகுல் காந்தியை அவருடைய வீட்லேயோ சோனியா காந்தி வீட்லேயோ கனிமொழி போய் பார்ப்பது என்பது யாருக்கும் தெரியாமலே அந்த சந்திப்பை ரொம்ப சுலபமாக அவங்க நடத்தியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய சந்திப்புகள் டெல்லியில் நடக்கும். பட் இந்த சந்திப்பு வெளியில் ஏன் தெரிய வருதுன்னா, காங்கிரஸ் அதை பதிவு செய்ய விரும்புது. வெற்றி பெற விரும்புகிற ஒவ்வொரு திமுக எம்எல்ஏவுக்கும் காங்கிரஸ் கூட இல்லை என்றால் தங்கள் பாட திண்டாட்டம் என்பது நன்றாக தெரியும். திமுக இல்லை என்றால் காங்கிரஸ் சைபர் என்பது காங்கிரஸ் எம்எல்ஏக்களுக்கு நன்றாக தெரியும். காங்கிரஸ் இல்லைன்னா திமுக 80 சீட்டு ஜெயிக்கும், அதிகபட்சம் 70லேருந்து 80 சீட்டு. திமுக இல்லைன்னா காங்கிரஸ் சைபர் சீட்டு ஜெயிக்கும். வெரி சிம்பிள். எத்தகைய வியூக வகுப்பாளர்கள், சோகால்டு வியூக வகுப்பாளர்கள், எத்தகைய ஏஜென்சிஸ் திமுக வேலை செய்கிறாங்க, ப்ரைவேட் ஏஜென்சிஸ், அரசு நிறுவனங்கள், ப்ரைவேட் அண்ட் கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் திமுக வேலை செய்கிறாங்கன்றது நமக்கு தெரியும். பாரம்பரிய ஊடகங்களே அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸுக்கு கட்டுப்பட்டு அதுக்கு பலியாகிட்டு இருக்காங்க. அப்போ முழுக்க அஜெண்டா ட்ரிவன் ஜேர்னலிசமாக போயிடுச்சு. 2 சீட்டு கொடுப்பேன்னு சொன்னாங்களாம் கனிமொழி ராகுல் காந்தி கிட்ட. அதை பதிவு பண்ணுறாங்க. அது உண்மையாக கூட இருக்கலாம். அது ஏன் நீ பதிவு பண்ணுற? அப்போ அந்த அளவுக்கு எதுக்கு இழிவுபடுத்துகிற? விஜயகாந்தெல்லாம் ஒன்றுமே கிடையாது விஜயோட ஃபேக்டரோட ஒப்பிடும்போது. நீங்கள் விஜய்க்கு இருக்கக்கூடிய ஆதரவு என்பது விஜயகாந்துக்கு இருந்ததை விட கிட்டத்தட்ட 4 மடங்குக்கு மேலே இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். மிகப்பெரிய அளவில் ஒரு ரெக்கராக, ஒரு டிஸ்ரப்டராக தான் விஜய் இருக்க போகிறார். யாதொரு சந்தேகமும் இல்லை. கருணாநிதியை சந்திக்காத சவாலை ஸ்டாலின் சந்திக்கிறாரு. எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் சந்திக்காத சவாலை எடப்பாடி சந்திக்கிறாரு. இப்படி ஒரு ஃபோர்ஸ் அவங்க 2 பேருக்கு மத்தியில் கடந்த காலங்களில் வந்தது கிடையாது. இது ஒரு பெக்யூலியர் சிச்சுவேஷன். இது 2 திராவிட கட்சிகள் மீது மக்கள் நம்பிக்கை இழந்துட்டாங்கிறத காட்டுது. பட் நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை. இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. வணக்கம் சார். வணக்கம் அருள் சார், இப்போது டிஎம்கேவுடைய மிக முக்கியமான ஒரு முகம் கனிமொழி எம்பி அவர்கள் டெல்லிக்கு சென்று ராகுல் காந்தி அவர்களை மீட் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க. இந்த மீட்டிங் பார்த்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் விஜய் தாங்க. விஜய் ஏற்படுத்தின ஒரு இம்பாக்ட் பார்த்தீங்களா எங்கே போய் முடிச்சிருக்குது? கூட்டணிக்கு இருக்கா இல்லையா? நேற்று எடப்பாடி பேசுகிறாரு, திமுக காங்கிரஸிடம் கெஞ்சி கொண்டிருக்கிறது அப்படின்ற அளவுக்கு பேசியிருக்கிறாரு. வாட்ஸ் ஹேப்பனிங் அரவுண்ட் திஸ் இஷ்யூஸ்? இல்லை, சிக்கல் அவங்களுக்கு வந்திருக்குது. அதை சரி செய்ய தான் அவங்க போயிருக்காங்க. அது சரி செய்யப்பட்டு விட்டது அல்லது சரி செய்யப்படும் தான் நான் கேள்விப்படுகிறேன். திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடரும். திரும்ப திரும்ப நான் சொல்லுகிறேன், அதில் எந்த பிரச்சனையும், அதாவது அதில் விரிசல் என்றால் சில கசப்புகள் இருக்கின்றன. ஆனால் கூட்டணி உடையக்கூடிய அளவுக்கு அது கண்டிப்பாக போகாது. ஸ்டேக்ஸ் ஆர் வெரி ஹைன்னுவாங்க. 2 பேருக்குமே பாதியது அதிகம். விஜய் விஷயத்தை வச்சு காங்கிரஸுக்கு ஒரு பேரம் பேசுவதற்கான ஒரு துருப்பு சீட்டு கிடச்சிருக்கு, அவ்வளோதான். ஒரு சின்ன துருப்பு சீட்டு. தனியாக போயெல்லாம் காங்கிரஸ் விஜயோடலாம் போவது என்பது காங்கிரஸ் தலைமையை பொறுத்தவரையில் தற்கொலைக்கு ஒப்பான முடிவு. அதை அவர்கள் எடுக்க மாட்டார்கள் என்று நான் நம்புகிறேன். அவர்களுக்கு சில மன வருத்தங்கள் இருக்கின்றன. இந்த பிரச்சனையை கையாண்ட விதம், திமுக கையாண்ட விதம், திமுக சார்பாக பேசிய சிலருடைய அணுகுமுறை, இவைதான் இந்த சிக்கலுக்கு காரணம் என்று சொல்லுகிறார்கள். கூட்டணியில் நிச்சயமாக மாற்றம் இருக்காது என்று நான் உறுதியாக நம்புகிறேன். கனிமொழி ராகுல் காந்தியுடன் பேசியது பிரச்சனை சற்று தீவிரமாக இருக்கிறது என்பதற்கான அடையாளம். அதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை. பட் கூட்டணி உடைஞ்சு விஜயோட காங்கிரஸ் போய்விடும் என்பதெல்லாம் அறவே சாத்தியமில்லாத விஷயங்கள். தேசிய அளவில் காங்கிரஸுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகளை பற்றின குறைந்தபட்ச அறிவு, புரிதல் உள்ளவர்களுக்கு நான் சொல்வது விளங்கும். நீங்கள் சொல்கிறது எல்லாமே உண்மையிலே லாஜிக்கலி, ஃபேக்சுவலி உண்மையான விடயங்கள், அதனால் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இப்படி சுமூகமாக தாங்க இருக்குது அப்படின்னா வெளியில் ஒரு ப்ரெஸ் மீட்டில் சுமூகமாக தாங்க இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அப்படின்னு கனிமொழி அவர்கள் பேசியிருக்கலாம். ஆனால் அவங்க தவிர்த்துட்டு கடந்து போகிறாங்கன்னா அப்போ there is some issue, ஏதோ ஒரு இக்கு இருக்குது அப்படின்ற ஒரு தோற்றத்தை கொடுக்குது இல்லை இந்த அணுகுமுறை? தோற்றம் இல்லைங்க, உண்மைதான். அது இஷ்யூ இருக்குது. நானும் அதான சொல்கிறேன். தேர் ஆர் இஷ்யூஸ். நிறையா பிரச்சனைகள் இருக்குதுங்க. சீட் ஷேரிங்கில் பிரச்சனை இருக்குது, அதிகார பங்கீடு கேட்குறாங்க, அதில் பிரச்சனை இருக்குது, ராஜ்யசபா சீட்டில் கேட்குறாங்க, பிரச்சனை இருக்குது. இதை தவிர திமுக அரசின் அணுகுமுறை, காங்கிரஸ் மீதான அணுகுமுறை, இதில் பிரச்சனை இருக்குது.
காங்கிரஸுக்கு நிறைய கிரிவன்சஸ் இருக்குது. பட் நான் சொல்ல வருவது என்னென்னா, இது அத்தனையும் சரி செய்யப்படும். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். காங்கிரஸ் திமுக கூட்டணி தொடரும். பிரச்சனை இல்லைன்னு யார் சொன்னா? வெளியில் வந்து சுமூகமாக இருக்குன்னு கனிமொழி சொன்னாங்கன்னா அது போலித்தனமானது. அப்படி சொல்லாங்கன்னாவும் அப்போ யாரும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. பிரச்சனை இருக்கிறதால தான் கனிமொழி போய் ராகுல் காந்தியை பார்க்குறாங்க. அந்த சந்திப்பை வந்து ரகசியமாக அவங்க வச்சுருக்கலாம். அந்த சந்திப்பை யார் லீக் பண்ணா? காங்கிரஸ் லீக் பண்ணிச்சா, திமுக லீக் பண்ணிச்சான்னு எனக்கு தெரியாது. மோஸ்ட்லி காங்கிரஸ் லீக் பண்ண தான் வாய்ப்பு அதிகம், திமுக லீக் பண்ண வாய்ப்பு குறைவு. ஏன் அதை செய்யுது காங்கிரஸ்? அவங்களோட அதிருப்தியை வெளிப்படுத்துறதுக்கு தான் அவங்க செய்கிறாங்க. ராகுல் காந்தியை அவருடைய வீட்லேயோ சோனியா காந்தி வீட்லேயோ கனிமொழி போய் பார்ப்பது என்பது யாருக்கும் தெரியாமலே அந்த சந்திப்பை ரொம்ப சுலபமாக அவங்க நடத்தியிருக்கலாம். அந்த மாதிரி நிறைய சந்திப்புகள் டெல்லியில் நடக்கும். பட் இந்த சந்திப்பு வெளியில் ஏன் தெரிய வருதுன்னா, காங்கிரஸ் அதை பதிவு செய்ய விரும்புது. கனிமொழி தேடி வந்து பார்க்குறாங்க, இங்கே சிக்கல்கள் இருக்குது. சொடாங்கர் தலைமையிலான குழு ஸ்டாலினை சந்தித்தப்போ அந்த சந்திப்பு சுமூகமாக இல்லை. அதன் பிறகு அதிகாரத்தில் பங்கு என்று தொடர்ந்து காங்கிரஸ் பேசுவது திமுகவை வெறிகொள்ள வைக்கிறது. எதிர்த்தாக்குதலாக தளபதி போன்ற எம்எல்ஏக்களை வைத்து அவர்கள் நேம் பண்ணி அடிக்கிறாங்க. சீட்டு கொடுக்கூடாதுன்றாங்க, சீட்டு கொடுக்கூடாதுன்னெலாம் பேசுகிறாங்க. ஆகவே ஒரு சிக்கல் இருக்குது, இங்கே இடர்பாடுகள் இருக்கின்றன, மன வருத்தங்கள் இருக்கின்றன என்பது உண்மை. அதெல்லாம் பேசி தீர்க்க தான் அவங்க போயிருக்காங்க. பட் நான் இப்பயும் சொல்கிறேன், திரும்பவும் சொல்கிறேன், காங்கிரஸ் திமுக கூட்டணி 26 தேர்தலில் தொடரும். இந்த அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணப்படும். காங்கிரஸுக்கு திமுக மிக மிக தேவை. திமுகவோட 32 எம்பிக்கள் மக்களவை மாநிலங்களவை சேர்த்து தேசிய அரசியலில் பிஜேபிக்கு எதிரான நாடாளுமன்ற அரசியல் மற்றும் நாடாளுமன்றத்துக்கு வெளியில் இருக்கக்கூடிய அரசியலுக்கு திமுகவுக்கு காங்கிரஸுக்கு திமுக கண்டிப்பாக தேவை. திமுகவை பொறுத்தவரையில் காங்கிரஸ் இல்லை என்றால் தமிழ்நாட்டில் அவர்கள் கண்டிப்பாக வந்து மெஜாரிட்டி வாங்க முடியாது. 4% ஓட்டு தான் கான்ட்ரிபியூட்டரி ஃபேக்டர். காங்கிரஸை ஏளனம் செய்யக்கூடியவர்கள் திமுகவோட தொங்கு சதைகளுக்கு வேண்டுமானால் அது தெரியலாம் அல்லது தெரிஞ்சும் அவர்கள் நடிக்கலாம். வெற்றி பெற விரும்புகிற ஒவ்வொரு திமுக எம்எல்ஏவுக்கும் காங்கிரஸ் கூட இல்லை என்றால் தங்கள் திண்டாட்டம் என்பது நன்றாக தெரியும். திமுக இல்லை என்றால் காங்கிரஸ் சைபர் என்பது காங்கிரஸ் எம்எல்ஏக்களுக்கும் நன்றாக தெரியும். காங்கிரஸ் இல்லைன்னா திமுக 80 சீட்டு ஜெயிக்கும், அதிகபட்சம் 70லேருந்து 80 சீட்டு. திமுக இல்லைன்னா காங்கிரஸ் சைபர் சீட்டு ஜெயிக்கும். வெரி சிம்பிள். 20 ஆண்டுகளில் வந்து 22 ஆண்டுகளில் அவர்கள் 8 தேர்தல்களை, 4 சட்டமன்ற தேர்தல்கள், 4 நாடாளுமன்ற தேர்தல்களை ஒன்றாக சந்தித்திருக்கிறார்கள். அதிகாரம் வேண்டும் என்று ஒரு கட்சி கேட்பது அதனுடைய உரிமை, அரசியலோட அடிப்படை தகுதி. அதிகாரமே வேணாம், மந்திரி பதவியில் வேணாங்க, சன்னியாசி மடமாக நடத்துகிறாங்க அவங்க. ஆகவே இதை புரிந்து கொள்ளாமல் ஒரு கட்சி அதிகாரம் வேண்டும் என்று கேட்பதை நக்கல் செய்கிறதுன்றது வந்து திமுகவுடைய கைக்கூலிகளோட வேலையாகத்தான் இருக்கும். திமுககாரன் சொல்லட்டும், அதில் தப்பே கிடையாது. திமுக சார்பாக பேசக்கூடிய ஊடகங்கள் எதற்காக அதை பேச வேண்டும்? பிஜேபி அண்ணா திமுகவில் அதிகாரம் கேட்குதுன்னா அது பிஜேபியோட உரிமை. அவங்க தெளிவாக கேட்குறாங்கல்ல. பிஜேபியே கேட்கும்போது காங்கிரஸ் கேட்கக்கூடாதா? 45 வருஷ கட்சி பிஜேபி, அவங்க கேட்கும்போது 140 வருஷ கட்சி காங்கிரஸ் அதிகாரத்தில் பங்கு வேணும்னு கேட்கக்கூடாதா? ஏன் 22 வருஷத்தில் 8 தேர்தலில் உங்க கூட இருந்திருக்காங்க. காங்கிரஸ் இருந்ததால தானே நீங்கள் ஜெயிச்சிங்க அல்லது தோத்தீங்க. தோத்ததை விடுங்க, ஜெயிச்சது ஒவ்வொரு தடவையும் காங்கிரஸ் இருந்து தானே ஜெயிச்சிங்க. ஜஸ்ட் ஷோ மீ ஒன் எலெக்ஷன் வேர் டிஎம்கே இஸ் ஒன் வித்தவுட் காங்கிரஸ். காங்கிரஸ் இல்லாமல் திமுக ஜெயிச்சா ஒரு எலெக்ஷன் காமிங்க, கிடையாது. அப்போ நீங்கள் இந்த உண்மையை வச்சுட்டு எதுக்கு நக்கல் பண்ணுறீங்க? காங்கிரஸோட ஹைகமாண்ட் செய்த தவறுகள், சுயநல முடிவுகள் இன்றைக்கி வந்து தமிழ்நாடு காங்கிரஸை குழியில் புதைச்சிருக்குது. இந்திரா காந்தி 71 செஞ்சது, சோனியா காந்தி 2006-11 செஞ்ச தவறுகள். அப்போ அவன் எனக்கு அதிகாரத்தில் பங்கு வேணும்னு இருக்கும்போது அதில் என்ன தவறு? அது ஏதோ பிற கொலை குத்த மாதிரி பேசுங்க. அப்படின்னா காங்கிரஸை கழட்டி விட்டுரு, அதை செய்ய முடியாது. இல்லை, இதில் ஒரு சந்தேகம் இருக்குது. நீங்கள் சொல்கிறீங்க இவ்வளவு சிக்கல்கள் இருந்தாலும் அவர்கள் 2026 கூட்டணி நீடிக்கும் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக பதிவு பண்ணுறீங்க. இந்த பிரச்சனைகள் இருக்கும்போது அடிமட்டத்தில் காங்கிரஸ் தொண்டர்கள் நான் பார்க்குற வரைக்கும், மேபி எனக்கு அப்படி மட்டும் தெரியுதான்னு தெரியல, பெரும்பாலானோர் விஜய் டிவிகே கூட போகணும், விஜயோட அப்பாவே சொல்லிட்டாரு, கூப்பிட்டாங்க டிவிகேக்கு போகணும்னு கிரவுண்டில் இருக்கும்போது, அதிகாரமற்று இருக்கும்போது, திமுக மீது அதிருப்தியில் இருக்கும்போது என்னதான் கூட்டணி வச்சாலும் ஓட் கன்வர்ஷன் ஆகுமா? இது $1 மில்லியன் கொஸ்டினுங்க. நான் காங்கிரஸ் திமுக கூட்டணி தொடரும் தான் சொன்னேன். எங்கேயாவது ஒரு இடத்துல திமுக காங்கிரஸோட ஓட்டு 21 மாதிரி திமுக டிரான்ஸ்ஃபர் ஆகும்னு சொன்னேன்னா? சொல்லலை. 90% காங்கிரஸ் தொண்டர்களுக்கு திமுகவோட போகிறதுல விருப்பம் இல்லை. உண்மை. நீங்கள் சொல்கிறது தான் என் கருத்தும். 90% காங்கிரஸ் தொண்டர்களுக்கு திமுகவுடன் போவதில் விருப்பம் இல்லை. அவர்கள் தாவேக்காவுடன் போக விரும்புகிறார்கள். திமுக தங்களை திட்டமிட்டு நன்றாக அழிக்கிறது என்பதை அவர்கள் புரிந்து கொண்டு விட்டார்கள். 11ல் 63 சீட்டு, 16ல் 41 சீட்டு, 21ல் 18, 25 சீட்டு, 2011ல் 63 சீட்டு, 2016ல் 41 சீட்டு, 2021ல் 25 சீட்டு, 26ல் இன்னும் குறைச்சிக்கங்கன்றாங்க.
இப்போ வெளியில் பரப்பக்கூடிய செய்தி என்ன, 2 சீட்டு கூட கொடுப்பேன்றாங்க. 2 சீட்டு கூட வாங்கிறதுக்கு சோனியா காந்தி ராகுல் காந்தியை போய் கனிமொழி எதுக்கு பார்க்கணும்? இது இழிவுபடுத்துறதில்ல. இந்த 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 நியூஸை வந்து மீடியாவில் பிளான் பண்ணுறது யார்? கனிமொழி ராகுல் காந்தியை பார்த்தாரு, அதிகாரத்தில் பங்கு கேட்டாங்க, கூட சீட்டு கேட்டாங்க, முடியாதுன்ட்டாங்க கனிமொழி. திமுக வேணா கூட 2 சீட்டு கொடுப்போன்னு சொன்னாங்கன்னு பெரிய பத்திரிகைகளில் எழுதுகிறாங்க. பெரிய பத்திரிகையில் 2 சீட்டு தான் கூட கொடுப்பேன்னு ராகுல் காந்தி கிட்ட கனிமொழி சொன்னாங்கன்னு எவன் பிளான் பண்ணாங்க? நம்மகிட்ட ஆதாரம் கிடையாது. யார் இவங்கெல்லான்றது நமக்கு தெரியும். எத்தகைய வியூக வகுப்பாளர்கள், சோகால்டு வியூக வகுப்பாளர்கள், எத்தகைய ஏஜென்சிஸ் திமுக வேலை செய்கிறாங்க, ப்ரைவேட் ஏஜென்சிஸ், அரசு நிறுவனங்கள், ப்ரைவேட் அண்ட் கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் திமுக வேலை செய்கிறாங்கன்றது நமக்கு தெரியும். பாரம்பரிய ஊடகங்களே அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸுக்கு கட்டுப்பட்டு அதுக்கு பலியாகிட்டு இருக்காங்க. அப்போ முழுக்க முழுக்க வந்து அஜெண்டா ட்ரிவன் ஜேர்னலிசமாக போயிடுச்சுது. 2 சீட்டு கொடுப்பேன்னு சொன்னாங்களாம் கனிமொழி ராகுல் காந்தி கிட்ட. அதை பதிவு பண்ணுறாங்க. அது உண்மையாக கூட இருக்கலாம். அது ஏன் நீ பதிவு பண்ணுற? அப்போ அந்த அளவுக்கு எதுக்கு இழிவுபடுத்துகிற? ஓட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. காங்கிரஸ் மட்டும் இல்லை, லெஃப்டோ விசிக ஓட் ட்ரான்ஸ்ஃபர் திமுக ஆகிடுமா? 21 ஆன மாதிரி வேங்கவேலுக்கு பிறகு, விஜய் ஃபேக்டருக்கு பிறகு, இந்த 2 ஃபேக்டர் வேங்கவேலன் விஜய் ஃபேக்டருக்கு பிறகு தலித் ஓட் பேங்க் அவங்களுக்கு போயிடுமா? அப்படியே ஏன் அப்படியே விஜய் பக்கம் போயிடுச்சுன்றீங்களா? பெரிய அளவில் போயிருக்கு. பட் இதெல்லாம் உடையிறதால, நாளாக உடையிறதால திமுக அட்வான்டேஜ். இண்டெக்ஸ் ஆஃப் அப்போசிஷன் யூனிட்டி, IOU, பிரணாய் ராயோட ஃபேமஸ் தியரி. அது இல்லைன்னா ஒரு ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப முடியாது. ஓட்டு நாளாக உடையுதுன்னா திமுக தான் அடுத்த கவர்மெண்ட், சந்தேகம் வேணாம். நாளாக ஓட்டு உடையுதுன்னா திமுக கவர்மெண்ட் தான் அடுத்து. இதில் யாதொரு சந்தேகத்திற்கும் இடமில்லை. சம்மந்தப்பட்டவங்க தான் அதை புரிஞ்சுக்கணும். அப்புறம் தும்ப விட்டுட்டு வாழை பிடிக்கிற கதை. என்னைக்கு ஓட்டு ஆளுங்கட்சிக்கு எதிரான ஓட்டு 3ஆக உடையுதோ ஆளுங்கட்சி ஜெயிக்க போகுதுன்னு அர்த்தம். ஆளுங்கட்சிக்கு எதிரான ஓட்டு 3ஆக உடையுதுன்னும் போது ஆளுங்கட்சிக்கான சாதகமான சூழல் அது. 30 வருஷம் காங்கிரஸ் ஜெயித்த மாதிரி தேசிய அளவில் இன்றைக்கி கிட்டத்தட்ட மோடி ஜெயிச்சுட்டு இருக்க மாதிரி. உங்களால் அப்போசிஷன் யூனிட்டியை கொண்டு வர முடியலன்னா டெல்லியில் எப்படி வீழ்த்த முடியாதோ மாநிலத்திலையும் வீழ்த்த முடியாது. அதுவும் பிஜேபி இஷ்யூன்றது மைனாரிட்டிஸ் சம்மந்தப்பட்டதாக மாறிடுச்சு. இதே பிஜேபியோட இன்றைக்கி அதிமுக இல்லை, அதிமுக யுனைட்டடாக இருந்ததுன்னா கவர்மெண்ட் போயிருக்கோம். மைனாரிட்டிஸ் இஷ்யூ அவங்கள பொறுத்த வரைக்கும் வந்து வளர்ச்சியெல்லாம் 2வது, உயிர் பயம் அவங்களுக்கு. இருப்பே கொஸ்டின். SIRலேருந்து CIAலேருந்து என்னெல்லாம் பண்ணுறான்னு தெரியும். அவங்க வந்து மனசாட்சியை கையில் பிடிச்சிட்டு திமுக தான் குத்துவாங்க பிடிக்கலனாலும். ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் பிரதான எதிரி பிஜேபி. அந்த பிஜேபியோட போய் ADMK சேர்ந்துருக்குது. அவர்கள் நிர்பந்தத்தால் வளைக்கப்பட்டார்கள், அவ்வளோதான். பிஜேபி ஃபேக்டர் இல்லைன்னா ஒன்றுபட்ட அதிமுக இருந்ததுன்னா ஃபினிஷ்டு கதை திமுக. பட் இன்னைக்கு ஒன்றுபட்ட அதிமுக கிட்டத்தட்ட உருவான ஒரு தோற்றம் இருக்குல்ல. அண்டு பாமக இருக்குது, பாஜக இருக்குது, மற்ற கட்சிகளும் வலுவான கூட்டணி தான், நான் மறுக்கவில்லை, வலுவான கூட்டணி. பட் ஸ்டில் இது போதாது. 3ஆக உடையதில்லை, அப்போசிஷன் 3ஆக உடையதில்லை. விஜய் ஃபேக்டர் ஒரு பெரிய ப்ராப்ளம்ங்க. 2 பேருமே வயிற்றில் புளியை கரைச்சிட்டு உட்காந்துருக்கானுங்க திமுக அதிமுக. வெற்றி பெற வாய்ப்புள்ள ஒவ்வொரு திமுக எம்எல்ஏ, ஒவ்வொரு அதிமுக எம்எல்ஏவையும் நீங்கள் தனியாக போய் பார்த்து பேசுங்க. பர்சனலாக பேசும்போது அவங்க ஆஃப் த ரெக்கார்டு பேசும்போது ரொம்ப சுலபமாக உண்மையை ஒப்புக்கொள்வார்கள். விஜய் ஃபேக்டர் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்துன்னு. சார், ஆனால் 2 பேருமே சொல்கிறாங்க. மேஜர் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். நேற்று எடப்பாடி அவர்கள் வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டில் பேசும்போது, நான் 74 வந்து கட்சிக்கு வந்தாங்க, 50 வருஷமாக பொது வாழ்க்கையில் இருக்கேன், நான் ஒன்றும் எதுவும் பயந்து ஓடுறவங்க கிடையாது, அவர் வந்து பெரிய நடிகர் தான், நான் ஒத்துக்கிறேன், 41 குடும்பம் அனாதையாக்கி இருக்கிறாருங்க அவர் அப்படின்னு சொல்லி ஒரு பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாத, ஒரு தலைமை பண்பு இல்லாத ஒரு நபர்னு விஜய் வந்து ஒரு கொஸ்டின் பண்ணுறாரு, கார்னர் பண்ணுறாரு. த சேம் திங் DMK ஆல்சோ டிட் இட். இப்போ எல்லாருமே அதை சீமான் ஆல்சோ அதை பண்ணுறாரு. பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாத ஒரு தலைவர்னு விஜயை இவ்வளவு பேர் சொல்லியும் அப்படி ஒரு கிரவுண்ட் இருக்கா சார்? ஆமாங்க, இது வந்து பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி இல்லைன்றதே ஒரு பாலிடிக்ஸாக மாறிட்டு இருக்கு இன்றைக்கி. அதனால் விஜயோட இவங்க 2 பேரையும் பிடிக்காதவங்க அங்கே போகிறாங்க. விஜய் கொள்ளடிச்சுட்டு போட்டுமே என்ன, இப்போ இவங்க 2 பேரும் கொள்ளடிக்கலாம் அடுத்த வாதத்தை வைக்கிறாங்க. விஜய் நல்லவர் வல்லவர், விஜய் கொள்ளடிக்க மாட்டார்னு ஒன்றும் ஆதரிக்கல. புதுசாக வந்திருக்காரு, ஒரு ட்ரை பண்ணுவோம், அவர் கொள்ளடிக்க மாட்டார் நம்புகிறோம். கொள்ளடிச்சுட்டு போகிறாங்க. இவங்க அடிக்கலையா கொள்ள, பூசாவத்தில் இருந்து அடிக்கணும், இந்த பதில் வருது. ஐயோ, அப்போ மக்கள் தெளிவாக இருக்காங்க. நிர்வாகம் பண்ண முடியும். ஆமாங்க, நிர்வாகம் இவங்களாலே பண்ண முடியல, திமுகவால் கஷ்டப்படுறாங்க தெரியுது. அவரால் எங்கே பண்ண முடியும்? இருந்தாலும் ஒரு வாய்ப்பு கொடுக்கலாங்க. என்ன தமிழ்நாடு இவங்க 2 பேருக்கும் பட்டா போட்டு கொடுத்துச்சான்னு கேட்குறாங்க. ஆகவே இந்த ஃபேக்டர், விஜய் ஃபேக்டர், இந்த 2 திராவிட கட்சிகளுக்கும் ஒரு பெரிய சேலஞ்சாக தான் இன்றைக்கி உருவெடுத்திருக்கு. விஜயகாந்தெல்லாம் ஒன்றுமே கிடையாது விஜயோட ஃபேக்டரோட ஒப்பிடும்போது. நீங்கள் விஜய்க்கு இருக்கக்கூடிய ஆதரவு என்பது விஜயகாந்துக்கு இருந்ததை விட கிட்டத்தட்ட 4 மடங்குக்கு மேலே இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். மிகப்பெரிய அளவில் ஒரு ரெக்கராக
ஒரு டிஸ்ரப்டராக தான் விஜய் இருக்க போகிறார், யாதொரு சந்தேகமும் இல்லை. இதில் இதுக்கு முன்னால் எந்த சினிமா நடிகனும் வந்தப்போ இந்த அளவுக்கு அவர் செல்வாக்கு கிடையாது. சிவாஜி கணேசனோ விஜயகாந்தோ கமலோ அவர்களுக்கெல்லாம் இருந்ததை விட 3-4 மடங்கு அதிகமாக விஜய்க்கு இன்னைக்கு ஒரு செல்வாக்கு மக்கள் மத்தியில் இருக்கிறது. பட் அது மட்டுமே தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு போதாது. தேர்தலில் வெற்றி பெற்று முதலமைச்சரே நாங்கள் வந்து ஆக போகிறோன்ற அளவுக்கு அவங்க பேசுகிறாங்க, அவங்க கனவு காண்றாங்க. அதுக்கெல்லாம் இல்லை அந்த ஓட் பர்சன்டேஜ் இல்லைன்றத நிறைய கிரவுண்ட் ஒர்க்கர்ஸ் சொல்கிறாங்க, அளவீடு பண்ணுறவங்க சொல்கிறாங்க. அதிகபட்சம் ஒரு 15 கொடுக்கலாங்க. அது வந்து ஒரு சீட் கன்வெர்ட்டிங்கான ஒரு சீட் கிடையாது. 20% மேலே போங்க, சீட் கன்வெர்ட் ஆகாது. 15 இல்லை 20% போகுது, சீட் கன்வர்ஷன் ஆகாது. அந்த 20 உடைக்கிறதால திமுக லாபமா அண்ணா திமுக லாபமான்றதான் $1 மில்லியன் கொஸ்டின். ஓகே, ஸ்பாய்லர்ன்றது யாருக்கு ஸ்பாய்லர்? யாருக்கு ஸ்பாய்லர்? 2 பேருக்கும் ஸ்பாய்லருங்க. ஆனால் யாருக்கு அதிகமான ஸ்பாய்லர்? இஸ் கோயிங் டு பி டிஸ்ரப்ட்ன்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. பட் இஸ் கோயிங் டு டிஸ்ரப்ட் ஹூம்ஸ் ஓட்ஸ் மோர். 2 பேருமே இது வரைக்கும் சந்திக்காத சவாலை சந்திச்சுட்டு இருக்காங்க. கருணாநிதி சந்திக்காத சவாலை ஸ்டாலின் சந்திக்கிறாரு, எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் சந்திக்காத சவாலை எடப்பாடி சந்திக்கிறாரு. இப்படி ஒரு ஃபோர்ஸ் வந்து அவங்க 2 பேருக்கு மத்தியில் கடந்த காலங்களில் வந்தது கிடையாது. இது ஒரு பெக்யூலியர் சிச்சுவேஷன். இது 2 திராவிட கட்சிகள் மீது மக்கள் நம்பிக்கை இழந்துட்டாங்கன்றதை காட்டுறது. பட் நீங்கள் சொன்ன மாதிரி எலெக்ஷன் நெருக்கத்தில் நெருங்குகிற போது திமுக அதிமுகவோட அடியை வந்து விஜயால தாக்கு பிடிக்க முடியாதுன்ற ஒரு வாய்ப்பும் இருக்கு. அந்த வாய்ப்பும் இருக்குங்க. ஆனால் அதை இப்போ நம்ம டேக்கன் ஃபார் கிராண்டடாக எப்படி சொல்ல முடியும்? நான் இப்பயும் நம்புறேன், அதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். ப்ராபபிலிட்டி தியரி படி களம் வந்து ஏடிஎம்கே டிஎம்கேன்னு வந்து நிற்க வாய்ப்பு அதிகம். பட் யூ கான்ட் டேக் இட் ஃபார் கிராண்ட். இக்னோர் பண்ண முடியாது. அதெல்லாம் பண்ண முடியாது. அதெல்லாம் பண்ண முடியாது. இன்னொன்று, நீ 234 தொகுதியும் உடைக்கணும்னு அவசியம். 30லேருந்து 40 தொகுதியில் உடச்சினாலே போச்சுல. மேபி ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்நாடு ஹங் அசம்பிளி நோக்கி நகரலாம். அந்த வாய்ப்பு தான் அதிகம்னு எனக்கு தோணுது. என்னுடைய உள்ளுணர்வு சொல்வது முதன்முறையாக தமிழகம் தொங்கு சட்டமன்றத்தை நோக்கி நகர்கிறது. யாருக்கும் மெஜாரிட்டி இல்லாத, பட் டிஎம்கே அலைன்ஸுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கும். பட் இதில் அலையன்ஸே இப்போ வரைக்கும் அது உறுதிப்படுத்தாத திரு விஜய் அவர்கள் எண்ட் ஆஃப் த டே இதை சில விஷயங்கள்ல கேள்விப்படும் போது நம்ம யாரும் நம்மளோட அலையன்ஸில் வரலை. அப்போ குறைந்தபட்சம் இப்போ பெரியவர் ராமதாஸ் ஐயாவையோ அல்லது சீமான் போன்றவரையோ கூட இறுதி நேரத்தில் நம்ம இந்த திராவிட கட்சியில் வீழ்த்துறதுக்காக பாஜக வீழ்த்துறதுக்காக நம்ம சேரலாம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ நோக்கி நகர்ற மாதிரியான சில தோற்றம் இருக்கிறது. களத்தில் வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பே கிடையாது. அது இன்னொரு மக்களான கூட்டணி, இது வரவே வராது. வந்தானா அதுக்கு எந்த அர்த்தமும் கிடையாது. சீமானவங்கெல்லாம் வந்து போனால் அலையன்ஸ் ஓட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது, ஜெல் ஆகாது. ராமதாஸ் எல்லாம் உள்ளே செட் ஆகாது. ராமதாஸ் வந்து விஜயோட மேடையில் உட்காருவார் என்பதெல்லாம் அபத்தமானது. அதனால் அதுக்கு வாய்ப்பே கிடையாது. விஜய் இஸ் அ லோனர். விஜயோட கூட்டணியே கிடையாது. கூட்டணினா திமுக அண்ணா திமுகன்னு பெரிய கட்சியோட போகணும், இல்லை காங்கிரஸ் மாதிரி பெரிய ஒரு கட்சியோட போகணும். அது இல்லாமல் இந்த கட்சிங்கள்லாம் வந்து பார்ட்டிஸே கிடையாது உங்களுக்கு. ரெண்டாவது, இவங்களோட ரிக்யர்மெண்ட்ஸ் எல்லாம் அவரால் நிறைவேற்ற முடியாது. இவர்களுக்கெல்லாம் தேவைகள் அதிகம். அந்த தேவைகளை விஜயால் குறைஞ்சபட்ச அரசியல் அறிவு இருக்கவே இதை பேச மாட்டான். உங்களை சொல்லலை. விஜய் கூட ராம்தாஸ் போயிடுவார், விஜய் கூட இன்னும் 2 பேர் போவாங்கன்றதெல்லாம் வந்து அபத்தமான பேச்சுக்கள். இவங்களோட தேவைகள்லாம் வேறுங்க. அது திமுகவோ அல்லது அண்ணா திமுகவோ மட்டும்தான் நிறைவேற்ற முடியும். இல்லை, 214 தொகுதியிலையும் விஜய் முதல்ல எல்லாரையும் போடணும். ஏன்னா போட்டால் தான் விசில் நிற்க வைக்க முடியும். ஒருவேளை ஒரு கம்மியாக போட்டாருன்னா மற்ற தொகுதிகளில் விசிலுக்கு சுயேட்சை நிற்கிறதுக்கான உரிமையை வழங்கியிருக்கிறது தேர்தல் ஆணையம். அதுவே ஒரு மிகப்பெரிய சிக்கலாக இருக்கும். போட்டாகணுங்க. 234 போட்டாகும்போது இருக்க ரிஸ்க் என்னென்னா, ஸ்ட்ரெச் அவுட் பண்ணுறீங்க. ஸ்ட்ரெச் அவுட் பண்ணிங்கன்னா ஃபோர்ஸ் போய்டும். 30 தொகுதி அல்லது ஒரு குறிப்பிட்ட எக்ஸ் தொகுதிகளில் கவனம் செலுத்துறதுக்கும் 234 தொகுதியில் கவனம் செலுத்துறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதில் உழுவதை விட ஆழ உழுவதே மேலுன்னுவான். ஸ்ட்ரெச் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னா எனர்ஜி வேஸ்ட் ஆகும். 234 திமுக அண்ணா திமுக தவிர எவனாலையும் போட முடியாது. போடவே முடியாது. 2 பேரை தவிர யாராலையும் போட முடியாது. ஆகவே இந்த ஃபேக்டர், விஜய் ஃபேக்டர், இவங்க 2 பேருக்குமே ஒரு பிரச்சனை. பட் இட்ஸ் அட்வான்டேஜ் டிஎம்கே தான். இதில் 4 உடையும் போது அட்வான்டேஜ் டிஎம்கேன்றதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அப்போசிஷனுக்கு இந்த ஞானோதயம் வரலன்னா 26 தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு அவர்கள் அந்த ஞானோதயத்தை அடைவார்கள். பட் அதுக்கு பிறகு அடிக்குவேட் டேமேஜ் நடக்கும். அதுக்கு பிறகு விஜய் கண்டினியூஸாக வந்து அரசியலை செய்யணும். அது அவர் செய்வாரா செய்ய மாட்டாரா, முதல்ல அவர் அரசியலுக்கு எந்த அளவுக்கு சூட்டபிள், அதெல்லாம் பிறகு பேசுவோம். பல விதமான கருத்துக்களை பகிர்ந்து சார். மிக்க நன்றி. நன்றி சார். நன்றி. இன்னும் சந்திக்கலாம். வணக்கம்.